ஐயோ கேக்கு 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 எத்தனை கேக்கு, வெள்ளை கேக்கு, கருப்பு கேக்கு, பெரிய கேக்கு கூட இருக்குப்பா. எனக்கு வாய் பார்த்தாது போல இருக்கே தம்பி. இத அப்படியே அமுக்கலாமா, கட் பண்ணி அமுக்கலாமா? ஐயோ, நான் கட் பண்ணி சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ரொம்ப நாளாக எனக்கு கேக் சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிட்டு தியோபுரமாக்கு போயிட்டு அந்த எலியோட நிலமையும் தான் என் நிலைமையும் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் என்னோடய ஃபேவரட் சாக்லேட் கேக்கி சூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் another episode of 30 days 30 new words series. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன் தெரியுமா? கொரியாவுக்கு போனாலே நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், கெஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும்னு. அதே மாதிரி கெஃபேல இருக்க பிரெட்ஸும் சூப்பராக இருக்கும். பிரெட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ். பிரெட்டுக்கு கொரியனில் வேர்ட் என்ன தெரியுமா? பாங்க். ஓகே, அதே மாதிரி ஒரு ரூமுக்கு கொரியனில் வேர்ட் என்ன தெரியுமா? பாங்க். குவைட் கன்ஃபியூசிங்கில் ஒன்றும் இல்லை. இப்போ சேர்ந்த மாதிரி பாங் அப்படின்னு சொல்கிறது தான் பிரெட், பாங் அப்படின்னு சொல்கிறது தான் ரூம். ரெண்டுமே ஒரே மதர் சவுண்டாகும். பட் ஸோ நீங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி குட் பேக்கரிஸ் வித் குட் பிரெட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாங் சிப். அதோட அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிரெட் ஹவுஸ், அது பிரெட் வீடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ பாங் சிப் போனீங்க அப்படின்னா டேஸ்டான பாங் வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க. கொரியாவில் போனால் நிறைய 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 கேக் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரெட்ஸ் இருக்கும். ஸோ என்ஜாய் த டெலிஷியஸ் பாங். எனக்கு கொரியா போகணும். ஓகே, see you tomorrow. 안녕.